ஒரு பெரிய மலைக்கு பக்கத்தில் இருந்த காட்டுல ஒரு கரடி வாழ்ந்து வந்தது. அந்த கரடிக்கு ஒரு குட்டி மகன் இருந்தான். இந்த குட்டி கரடி எப்பவுமே ரொம்ப சுட்டித்தனமா இருக்கும். இருந்தாலும் பெரிய கரடி தன் மகனுக்கு அடிக்கடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும். நீ எப்பவும் புத்திசாலியா இருக்கணும். எந்த ஆபத்து வரும்போதும் உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இடத்தில இருந்து தப்பிச்சுட முடியும். அதனால எப்பவும் புத்திசாலித்தனமா யோசிச்சு நடக்கணும் என்று சொல்லும். ஒரு நாள் பெரிய கரடி உணவு தேடி காட்டுக்குள்ள போச்சு. அப்போ குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சது. நானும் காட்டுக்குள்ள போய் பார்த்தா என்னன்னு நினைச்சு மெதுவா நடந்து காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சது. காட்டுக்குள்ள போன குட்டி கரடி சுட்டித்தனமா எல்லா பாறைகளையும் ஏறி குதிச்சு விளையாடிச்சு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய உருமல் சத்தம் கேட்டது. பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த பக்கம் போய் பார்த்தது. அங்க ஒரு பெரிய புலி குட்டி கரடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பயந்து போன குட்டி கரடி, என்னை சாப்பிட போறீங்களா?ன்னு கேட்டது. அதுக்கு அந்த புலி, கண்டிப்பா. கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால நீதான் எனக்கு இன்னைக்கு மதிய உணவுன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட குட்டி கரடிக்கு பயமா இருந்தாலும் அதுக்கு தன் அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சுடலாம்னு அப்பா சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. உடனே தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு குட்டி கரடி சுத்தி முத்தியும் பார்த்தது. அப்போதான் அங்க ஒரு பெரிய பாறை ஒரு சின்ன பாறையின் மேல சாய்ஞ்சு நிக்கிறதை கவனிச்சது. அந்த சின்ன பாறையை எடுத்தா பெரிய பாறை புலி மேல விழுந்து அதை நசுக்கிடும்னு புரிஞ்சுகிடுச்சு குட்டி கரடி. எப்படியாவது இந்த சின்ன பாறையை இழுத்தா அது புலி மேல விழுந்துடும். நாம தப்பிச்சுடலாம்னு நினைச்சது. ஆனா அந்த சின்ன பாறையை தன்னால இழுக்க முடியாது. தனக்கு அதுக்கு பலம் இல்லைன்னு புரிஞ்சுகிடுச்சு குட்டி கரடி. அப்போதான் அந்த புத்திசாலியான குட்டி கரடிக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு. உடனே புலியை கேட்டுச்சு, உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்குமாமே? அதுக்கு அந்த புலி, ஆமாம். இந்த காட்டுல நான் சிங்கம், யானைக்கு அப்புறம் ரொம்ப பலசாலின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட குட்டி கரடி, நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடா மாறினதுல ரொம்ப சந்தோஷம். என்னை எப்படியும் நீங்க சாப்பிடத்தான் போறீங்க. இருந்தாலும் எனக்கு உங்க பலத்தை காட்டுங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லுச்சு. உடனே புலி, என்ன செஞ்சு என்னோட பலத்தை நிரூபிக்கிறது? இந்த மரத்தை அடிச்சு உடைக்கட்டுமான்னு கேட்டுச்சு. அதுக்கு குட்டி கரடி, அதை நானே செஞ்சுடுவேனே. இங்க பாருங்க, இந்த பெரிய பாறை. இதை தூக்குங்க பார்க்கலாம்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த புலி, இது இந்த உலகத்துல இருக்கிற யாராலையும் முடியாது. என்னால செய்ய முடிஞ்ச வேற ஏதாவது சொல்லு. நான் செய்யறேன்னு சொல்லுச்சு. அப்ப அடியில இருக்கிற அந்த சின்ன கல்லையாவது தூக்குங்கன்னு சொல்லுச்சு குட்டி கரடி. உடனே அந்த புலி அந்த சின்ன கல்லை அசைச்சுச்சு. உடனே அதுக்கு மேல முட்டிக்கிட்டு இருந்த பெரிய பாறை புலி மேல விழுந்து நசுக்கிடுச்சு. இதை எதிர்பார்த்து நின்னுக்கிட்டு இருந்த குட்டி கரடி டக்குன்னு அடுத்த பக்கம் ஓடி தப்பிச்சுடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குட்டி கரடியை தேடி அப்பா பெரிய கரடி வந்தது. நடந்ததை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்பா கரடி புத்திசாலியான தன்னோட மகனை ரொம்ப மனதார பாராட்டியது.